உச்சரிப்புகள் பார்த்து கொண்டு வர்றோம். பிரெஞ்சு மொழியில் ஓ யு இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு ஒளியை பல சொற்களுக்குள்ள கொடுக்குது. ஓ யு என்பது தமிழ் மொழியில் இருக்கிற உயிரெழுத்துக்களில் உ என்ற சத்தத்தை எடுக்குது. ஓவும் யும் ஒரு சொல்லுக்கு இடையிலையும் கடையிலையும் வந்தாள், அதாவது ஒரு சொல்லுக்கு நடுவிலும் கடைசியிலும் வந்தால் உ என்ற உச்சரிப்பை எடுக்கிறது. ஓ யு என்றால் அல்லது என்று சொல்லலாம். பொம் உ புவாக் என்று சொன்னால் பொம்மா அல்லது புவாகா என்று கேட்கப்படுகிறது. சேர் உ ஃப்ரேர் என்றால் சகோதரியா அல்லது சகோதரனா என்று கேட்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா உ பிரான்ஸ் என்று கேட்டால் ஸ்ரீலங்காவா பிரான்ஸா என்று கேட்கப்படுகிறது. இது அல்லது என்று பொருள்படுகிறது. இதே ஓவும் யூயும் யூக்கு மேல ஒரு அக்ஸோன் வந்தால் அது ஊ என்றுதான் உச்சரிக்கப்படுகிறது. அந்த ஊ கொஞ்சம் அழுத்தமாக ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஊக்கும் அந்த ஊக்கும் பெரிய மாறுபாடு இல்லாத உச்சரிப்பு தான் வரும். ஆனால் பொருள் மாறுபடுகிறது. உ எச்சு என்று கேட்கும் பொழுது ஊ என்பது எங்கே என்று பொருள் எடுத்துக்கொள்கிறது. நீ எங்கே நிற்கிறாய்? Où est ma maison? எங்கே எனது வீடு? Où vas-tu? நீ எங்கு போகிறாய்? Où sont mes enfants? எங்கே என்னுடைய குழந்தைகள்? இப்படி ஊக்கும் ஊக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். வணக்கம்.